ஸோ இந்த பொண்ணு எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சுபிக்ஷா, நல்லா விளையாடுங்க. அடுத்து வந்து அப்சரா சிஜே, ஒரு திருநங்கை. அப்சரா சிஜே அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக கேரி பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க ஸ்கின்னு அவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் எனக்கு ஏவியில் உண்மையான விஷயம் என்னென்னா, அடுத்த கண்டஸ்டன்ஸும் கூட அப்சரா வந்தாங்க. அப்சரா வந்து நான் ஒரு அந்த ஏவியில் இருந்துச்சு, நான் ஒரு திருநங்கை, நான் டிரான்சிஷனுக்கு வந்து எப்படி போனேன், எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு இருந்துச்சு. பட் நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வரல. ஓகேங்களா? தேவையில்லையே, ஒரு ஆணுக்கு ஆணுன்னு சொல்லியா நம்ம அறிமுகப்படுத்துகிறோம்? கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லியா நம்ம அறிமுகப்படுத்துகிறோம்? கிடையாதுல்ல. அதே மாதிரி ஒரு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் நம்ம வந்து அவங்களோட ஜெண்டரை வச்சு அறிமுகப்படுத்தி தான் அவங்ககிட்ட பேச்சு வாக்க தொடங்கணும்னு சொல்லி நமக்கு தேவையில்லை. அந்த காலகட்டம்லாம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்சரா சிஜே, உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா விளையாடுங்க. நீங்கள் விளையாடுறது உங்களுக்கு நீங்கள் விளையாண்டு நீங்கள் பெற வெற்றி உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஹோல் கம்யூனிட்டிக்கே வந்து அது போய் சேரும். ஸோ அதான் கொஞ்சம் நல்லா பார்த்து விளையாடி ஒரு வெற்றி வாய்ப்பை